ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி காளானும் முட்டையும் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். பெப்பர் ஃப்ரை. நான் கொஞ்சமாக காளான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு பெப்பர். இப்போ காளான் எடுத்திருக்கேன். இந்த காளானை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை மைதா போட்டு கழுவணும், அப்படி கழுவணும், இப்படி கழுவணுன்றதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி பின்னாடி இப்படி பிரிச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா நம்ம எப்படி உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் எடுக்கிறோமோ அதே மாதிரி இப்படி எடுத்துட்டோம்னா இந்த அழுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வெள்ளையாக நமக்கு தெரியும். இப்போ காளான் தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி அழுக்காக இருந்த காளானை நான் இப்படி மாற்றிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே நம்ம காளானை சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காளான் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் உங்களுக்கு. இதில் நம்ம சேர்க்க போகிறது பெப்பர் மட்டுமே. மிளகாய் இந்த எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. பெப்பர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. குழந்தைகள் சளி பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சால்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். 1 நிமிஷம் ஆகும். காரத்துக்காக நம்ம முழுக்க பெப்பர் தான் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு அபாரமாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இதை நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.